அன்பு, இவ்வளவு காலையில நீ எங்கடா கிளம்பிட்ட? கம்பெனிக்கு தான். மணி 7:15 தான் ஆகுது. இன்னும் டிஃபனே செஞ்சு முடிக்கல. அதுக்குள்ள கிளம்பி போய் என்ன பண்ண போற? போற வழியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு அப்படியே கம்பெனிக்கு போயிடுவேன். நில்லுடா, ஒழுங்கா உண்மையை சொல்லு. எங்க போற? ஆனந்திய ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு கூட்டிட்டு போறேன். மாப்ள, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணாவே இருக்கட்டும், அவளுக்கு நடந்தது அநியாயமாவே இருக்கட்டும். ஆனா அதுக்குன்னு சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீங்க அவளை தாங்கி பிடிக்கிறது நல்லதுக்கு இல்ல. தகப்பன் யாருன்னே தெரியாத குழந்தைய அவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. இப்படி எல்லாத்துக்கும் நீங்க எடுத்து செஞ்சுகிட்டு இருந்தா நாளைக்கு ஊர் உலகம் நீங்க தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு உங்க மேல பழி போட்டு பேசும். அப்படி ஒரு பழி உங்களுக்கு வேணாம் மாப்ள. அந்த பொண்ணை மறந்துட்டு ஆக வேண்டியதை பாருங்க. அத்தை, ஆனந்திய மறக்கணுங்கிறது இந்த ஜென்மத்துல என்னால முடியாது. அதனால என்ன ஆனந்திய போய் பார்க்க வேணாம்னு சொல்றதையோ அவளை மறந்துருன்னு சொன்னா நான் கேட்பேன்னு நீங்களும் அம்மாவும் நம்புறதை விட்டுட்டு இப்ப ஆக வேண்டிய வேலை என்னவோ அதை பாருங்க. டேய், இப்படி விதண்டாவாதமாவே பேசிக்கிட்டு காலத்தை கடத்திடலான்னு பாக்காத. நீ எவ்வளவு பிடிவாதம் பிடிச்சாலும் சரி, அந்த ஆனந்தி இனிமே உன் வாழ்க்கையில இல்ல. அதை எவ்வளவு சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கிறியோ அவ்வளவு நல்லது. துளசிக்கு என்னடா குறைச்சல்? அத்தை, என்ன காரணம் காட்டி எதுக்கு சும்மா மாமா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? அவருதான் அவர் முடிவுல ரொம்ப தீர்க்கமா இருக்காருல்ல. நாம ஏன் அந்த நம்பிக்கையை கெடுக்கணும்? நான் கண்ணு முன்னாடி இருக்கிறதுனாலதான் மாமா கிட்ட சண்டை போடுறீங்கன்னா நான் வேணா ஊருக்கே போயிடுறேன். என்ன துளசி பேசுற நீ? சும்மாரு. நீ எதுக்கு ஊருக்கு போனோம்? இங்க பாருடா, அவ ஒருத்திக்காக எங்களை எல்லாம் வெட்டி பேசி ஒதுக்கி வச்சிடலான்னு நினைச்சா நாளைக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுவ. சொல்லிட்டேன். ஒழுங்கா நாங்க சொல்றத கேட்டு துளசியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா உன் வாழ்க்கைய வாழ்றத பாரு. அந்த ஆனந்தி அவ வாழ்க்கைய பாத்துக்குவா. மா, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பத்தி பேசி சண்டை போட்டுட்டு இருக்க எனக்கு பிடிக்கல. ஆனந்தி தான் என் வாழ்க்கை. நீ கெஞ்சினாலும் சரி, மிஞ்சினாலும் சரி, அதான் என் பதில். எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் அன்பு, அன்பு சொன்னா கேளுடா, போகாதடா. ஏய், பைத்தியம் அடி பிடிச்சிருக்கு உனக்கு. என்கிட்ட மாமாவை வழிக்கு கொண்டு வர அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப ஊருக்கு போறேன்னு சொல்ற. அம்மா, நான் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். ஆனா நீங்க தான் நான் என்ன சொன்னேங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. மாமா மனச ஒரே நாளெல்லாம் அப்படியே தலைகீழா மாத்திர முடியாது. ஆனந்தி விஷயத்துல எதிர்த்து பேசி அவரை நம்ம பக்கம் திருப்பவும் முடியாது. அவருக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருந்துதான் அவரை ஏன் வழிக்கு கொண்டு வர முடியும். அத்தை, எல்லாத்துக்கும் நீங்க மாமா கிட்ட சண்டை போடாதீங்க. உங்க கோவத்தை கொஞ்ச நாள் அடக்கி வைங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும். எனக்கு இவன் மேல நம்பிக்கை இல்லம்மா. அந்த ஆனந்தி என் புள்ளைக்கு ஏதோ வசியம் வச்சிட்டா. அவ ஏதேதோ பண்ணி